வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது வினாயக் தாமோதர் சாவர்க்கர், ஒரு போராளியின் வாழ்க்கை. எழுதியவர் சாது ஸ்ரீராம். உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. வழங்குவது அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம். சாவர்க்கர் என்ற பெயரைக் கேட்டதும் அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி தண்டனையில் இருந்து தப்பித்தவர் என்று சொல்பவர்கள் ஒரு பக்கம். சாவர்க்கரைப் போன்ற ஒரு தலைவரை பார்க்கவே முடியாது என்று சொல்பவர்கள் இன்னொரு பக்கம். எது உண்மை? யார் இந்த சாவர்க்கர்? இந்துத்துவத்தை ஓர் அரசியல் தரிசனமாக சாவர்க்கர் முன்வைக்க காரணம் என்ன? சாவர்க்கருக்கு மகாத்மா காந்தி கொலையில் பங்கு இருந்ததா? சாவர்க்கர் இந்துக்களைத் தவிர மற்ற மதத்தவர்களை வெறுத்தாரா? சாவர்க்கர் பட்டியலின மக்களை எப்படி பார்த்தார்? இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆயுதம் ஏந்தி போராடிய வீரர்களின் வரிசையில் சாவர்க்கரின் இடம் என்ன? அந்தமான் சிறையில் சாவர்க்கர் பட்ட கஷ்டங்கள் என்ன? செய்த போராட்டங்கள் என்னென்ன? வரலாற்றில் சாவர்க்கரின் இடத்தை உள்ளது உள்ளபடி சொல்லியிருக்கிறார் சாது ஸ்ரீராம். புத்தகத்தை வாசிக்க கேட்போம் வாருங்கள். வினாயக் தாமோதர் சாவர்க்கர். அத்தியாயம் 1. குப்பை உருவாக்கிய மாணிக்கம். எந்த ஒரு வேலையைச் செய்தாலும் அதற்கான பலன் நமக்கு கிடைக்க வேண்டும். இதுதான் நம் ஒவ்வொருவரின் எதிர்பார்ப்பாக இருக்கும். அப்படி பலனை பெறுவதிலும் 2 வகை உண்டு. சிலர் எந்த ஒரு சிறிய வேலையைச் செய்தாலும் அதற்காக மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது போல அவர்களுக்கு புகழும் பெருமையும் வந்து குவியும். இது முதல் வகை. சிலர் மலையையே புரட்டி போட்டாலும் அவர்களை கண்டுகொள்ள யாரும் இருக்க மாட்டார்கள். இது 2வது வகை. இந்த 2வது வகையைச் சேர்ந்தவர்தான் வினாயக் தாமோதர் சாவர்க்கர் என்கிற சாவர்க்கர். பிரிட்டிஷ் அரசின் கண்களில் விரலை விட்டு ஆட்டியவர். சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர். பிறவிப் போராளி. சாவர்க்கரின் தந்தை தாமோதர் பந்த். இவர் நாசிக் நகரத்திற்கு பக்கத்திலுள்ள பாகர் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். மகாராஷ்டிராவில் உள்ள சித்பவன் பிராமண இனத்தைச் சேர்ந்தவர். தாங்கள் பரசுராமர் வம்சத்தினர் என்ற நம்பிக்கை அந்த இன மக்களிடம் நிலவியது. மராட்டிய அரசிடம் முதல் பேஷ்வாவாக இருந்த பாலாஜி விஸ்வநாத் சித்பவன் இனத்தைச் சேர்ந்தவர். சிறந்த தளபதியாக இருந்த பாஜிராவ் கூட அதே இனத்தைச் சேர்ந்தவர்தான். தலைவர் நானா பட்னாவிஸ் 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் சுதந்திரப் போரில் பங்கு பெற்ற நானா சாஹெப், ஆங்கிலேய அரசை எதிர்த்து போராடிய வாசுதேவ் பல்வந்த், கோபாலகிருஷ்ண கோகலே, கோவிந்த ரானடே, பாலகங்காதர திலகர் போன்றவர்களும் சித்பவன் இனத்தைச் சேர்ந்தவர்கள்தான். தாமோதர் பந்த் மிகவும் புத்திசாலி. தனது சொந்த கிராமத்தில் மராட்டி படித்தார். பிறகு நாசிக் சென்று ஆங்கிலம் பயின்றார். பாகர் கிராமத்தில் ஆங்கிலம் தெரிந்த ஒரே நபர் தாமோதர் பந்த் தான். ஆங்கிலத்திலும் மராட்டியிலும் அவரிடம் இருக்கும் புலமை அசாதாரணமானது. அவரின் வசீகரமான பேச்சு அனைவரையும் கவரும் வகையில் இருக்கும். அவரின் மனைவி ராதாபாய். இந்த தம்பதியினருக்கு 28 மே 1883இல் பாகர் கிராமத்தில் வினாயக் தாமோதர் சாவர்க்கர் பிறந்தார். தாமோதர் பந்துக்கு 3 மகன்கள் மற்றும் ஒரு மகள். முதலாவது மகன் கணேஷ் தாமோதர் சாவர்க்கர். 2வதாக பிறந்தவர் நமது ஹீரோ வினாயக் தாமோதர் சாவர்க்கர். 3வதாக நாராயண் தாமோதர் சாவர்க்கர். இவர்கள்தான் பிற்காலத்தில் பிரிட்டிஷார்களையே நடுநடுங்க வைத்த சாவர்க்கர் சகோதரர்கள். இந்திய இளைஞர்களின் மனத்தில் எழுச்சியை ஏற்படுத்திய ஜாம்பவான்கள். இவர்களது வளர்ச்சி ஆங்கிலேயர்களை மட்டுமல்ல, சில உள்ளூர் தலைவர்களின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நீர்த்துப்போகச் செய்துவிட்டது. 4வதாக பிறந்த மகளின் பெயர் மைனா தாமோதர் சாவர்க்கர் என்பதாகும். குழந்தை பருவத்திலிருந்தே சாவர்க்கர் கொஞ்சம் வித்தியாசமானவர். மற்ற குழந்தைகளைப் போல் அணில் ஆடு என்று பாடங்களில் மட்டும் தன்னை அடைத்துக் கொள்ளவில்லை. நிறைய படிக்க வேண்டும், நல்ல வேலைக்கு போக வேண்டும், கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற சராசரி மாணவனின் சிந்தனையும் அவரிடம் காணப்படவில்லை. அவருடைய சிந்தனை, நோக்கம், செயல்கள் எல்லாம் மற்ற குழந்தைகளிடம் இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அது எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்தது. குழந்தை பருவத்தில் இவரிடம் பேசுபவர்கள் இவரை பார்த்துச் சொல்லும் வார்த்தை, இவன் ஒரு கிஃப்டட் சைல்டு. தாமோதர் பந்த் ஒரு சராசரி தந்தை அல்ல. குழந்தைகளுக்கு சத்ரபதி சிவாஜியின் வீரக்கதைகளையும், முகலாய பேரரசுக்கு தலைவலியாகவும் அக்பருக்கு தலைவணங்காத மாவீரனாகவும் விளங்கிய மகாராணா பிரதாப்பின் வீரச் சரித்திரத்தையும் பாடல்களாக, கவிதைகளாக சொல்லித் தருவார். ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களையும் கதை வடிவில் சொல்லுவார். அவர் சொல்லிக் கொடுத்ததை மனப்பாடமாக ஒப்பிக்கச் செய்வார். சிறுவன் சாவர்க்கருக்கு இலக்கியத்தின் மீது அதிக நாட்டம் இருப்பதை தந்தையால் உணர முடிந்தது. தந்தை சொல்லிக் கொடுத்ததெல்லாம் வெறும் கதைகளாக மட்டும் சாவர்க்கரின் மனத்தில் பதியவில்லை.
பாரதத்தின் புனிதத்தன்மையும் வீரமும் தர்ம நெறியிலான வாழ்க்கை முறையும் அவரை கவர்ந்தன. வாழ்க்கை ஏமாளிக்கு சொந்தமானதல்ல, போராளிக்கு சொந்தமானது என்று நினைக்கத் தொடங்கினார். தாமோதர் பந்தின் பாடங்கள் அத்தோடு நின்று விடவில்லை. 1761 நடைபெற்ற 3ஆம் பானிபட் போரில் வீரமரணமடைந்த மாவீரன் சதாசிவராவ் பாவ் சரித்திரத்தையும் சாவர்க்கருக்கு போதித்தார். கிரேக்க கவிஞர் ஹோமரின் படைப்புகளை தன் மகனுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவருக்கு பிடித்தமான ஹோமரின் கவிதைகள் மகனின் மனத்தில் இடம் பிடிக்க நீண்ட நாட்கள் தேவைப்படவில்லை. 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அலெக்சாண்டர் போப் மொழிபெயர்த்த கிரேக்க இதிகாசமான ஹோமரின் இலியட்டையும் அதன் வீர கதாபாத்திரங்களாகிய அகமெனன், அகிலஸ் போன்றவர்களைப் பற்றிய கதைகளையும் தந்தையின் காலடியில் அமர்ந்து கேட்கும் பாக்கியம் நம்மில் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? சாவர்க்கருக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. தாமோதர் பந்த் இத்தோடு நிறுத்தவில்லை. வாமன், மோரோபந்த், துக்காராம் போன்ற மராட்டிய கவிஞர்களின் கவிதைகளை சொல்லித் தந்தார். இளம் வயதில் கிடைத்த ஞானம் பின்னாளில் சாவர்க்கரை ஒரு சுதந்திர எழுச்சி கவிஞராக மாற்றியது. தாமோதர் பந்த் ஒரு போராளியை பெற்றவர். சாவர்க்கர் வளரும்போது அவருடன் பிறந்த போராளியும் வளரத் தொடங்கினான். தனது 10 வயதிலேயே மராட்டியில் கவிதைகளை எழுதினார். புனேவைச் சேர்ந்த பிரசித்தி பெற்ற பத்திரிகைகள் அவரின் கவிதைகளையும் கட்டுரைகளையும் வெளியிடத் தொடங்கின. யாரோ ஒரு பெரிய கவிஞருடைய படைப்புகள் அவை என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். 2 ஆண்டுகளுக்குப் பிறகுதான் அவை ஒரு 12 வயது சிறுவனான சாவர்க்கருக்கு சொந்தமானவை என்பது தெரிய வந்தது. சாவர்க்கரின் வீட்டு மூலையில் பழைய புத்தக அலமாரி ஒன்று உண்டு. புத்தகங்களும் பழைய பேப்பர்களும் அங்கு தாறுமாறாக குவிந்து கிடக்கும். யாரும் அதை கண்டுகொள்வதில்லை. ஒருநாள் புத்தகக் குவியல் அவரை தன் பக்கம் இழுத்தது. குப்பையில் கிடைத்த மாணிக்கம் என்று பலர் சொல்வதை கேட்டிருக்கிறோம். ஆனால் குப்பையே ஒரு மாணிக்கத்தை உருவாக்கியது என்பது சாவர்க்கரின் வாழ்க்கையில் மட்டுமே சாத்தியம். அவை ஒரு போராளியை தேசபக்தியின் பக்கம் திருப்பியது. அவற்றில் மராட்டியில் மொழிபெயர்க்கப்பட்ட மகாபாரதம், பாலகங்காதர திலகரின் பத்திரிகையான கேசரியின் பிரதிகள், மராட்டிய எழுத்தாளர் விஷ்ணு சாஸ்திரி சிப்லங்கரின் மாதாந்திர பத்திரிகையான டிபாந்தமாலாவின் பிரதிகள் ஆகியவை கிடைத்தன. இவையெல்லாம் சுதந்திர வேட்கையை உசுப்பிவிடும் பத்திரிகைகள். இந்த புத்தகக் குவியல் சாவர்க்கரின் சிந்தனையை செதுக்கியது. அவரை சிறந்த சிந்தனையாளராக மாற்றியது. தினமும் பல மணி நேரம் இந்த புத்தகக் குவியலில் செலவிடத் தொடங்கினார். உடன் படிக்கும் மாணவர்களிடம் தான் படித்த விஷயங்களை உணர்ச்சிகரமாக பகிர்ந்து கொண்டார். எவன் ஒருவன் அதிக புத்தகங்களை படித்து அதன் சாரங்களை மற்றவர்களிடம் சொல்கிறானோ அவனை உலகம் புத்திசாலி என்று அழைக்கும். இந்த கருத்துக்கு சாவர்க்கரும் விதிவிலக்கல்ல. சக மாணவர்களிடையே சாவர்க்கர் ஒரு ஹீரோவாக திகழ்ந்தார். அவருடைய பேச்சும் எழுத்தும் எல்லோரையும் கவர்ந்தன. பள்ளிப் பருவத்திலேயே தேசபக்தி தோய்ந்த பேச்சால் பலரை இவர் வசம் இழுத்தார். மற்ற குழந்தைகள் தெருவில் விளையாடிக் கொண்டிருக்கும்போது சிறுவன் சாவர்க்கர் மட்டும் மராட்டிய வீரர்களின் வரலாறுகளை படித்து அவற்றை சிறு சிறு நாடகங்களாக எழுதிக் கொண்டிருந்தான். சாவர்க்கரின் 10வது வயதில் அவரது தாய் இறந்து போனார். குடும்பமே ஆடிப்போனது. தந்தை தாமோதர் பந்த் தலையில் குடும்பத்தின் முழு பொறுப்பும் விழுந்தது. சில மாதங்களில் அந்த பொறுப்பை தாங்கும் அளவிற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டார். உனக்கு என்ன வயசா ஆகிவிட்டது? நீ ஏன் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று உறவினர்கள் கேள்வி கேட்கத் தொடங்கினர். அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. குழந்தைகளை ஆளாக்கும் பொறுப்பைத் தவிர தனக்கு வேறெதுவும் வேண்டாம் என்று கண்டிப்பாகச் சொல்லிவிட்டார் தாமோதர் பந்த். தாயை பிரிந்த வருத்தம் தெரியாமல் குழந்தைகளை வளர்த்தார். வீட்டு வேலை, சமையல் என்று எல்லா பொறுப்பையும் தானே ஏற்றுக்கொண்டார். கொஞ்சம் அன்றைய நாட்டு நடப்பை தெரிந்து கொள்வோம். 1893ஆம் ஆண்டிலிருந்து 1895ஆம் ஆண்டு வரை நாட்டில் நிகழ்ந்த நிகழ்வுகள் எல்லோரையும் கவலையடையச் செய்தது. நாட்டில் ஆங்காங்கே வெறுப்புணர்வும் மதக்கலவரங்களும் நடந்து கொண்டிருந்தன. இந்து முஸ்லிம் சண்டை அன்றாட நிகழ்வாகவே இருந்தது. சிறுவன் சாவர்க்கர் ஒரு நாள் கூட தவறாமல் தினசரி பத்திரிகைகளை படிக்கும் வழக்கம் உள்ளவன். பத்திரிகைகளில் பெரும்பாலான செய்திகள் பம்பாயில் நடைபெற்ற தொடர் கலவரங்களைப் பற்றியே இருந்தது. இந்துக்கள் படும் கஷ்டங்கள் சாவர்க்கருக்குள் தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தை எழுப்பிவிட்டன.